Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போத்சாலா கேம்பஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போத்சாலா வளாகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போத்சாலா வளாகம் அப்படிங்கிறது இந்த கேம்பஸ்குள்ள ஒரு மசூதி அப்படிங்கிறது இருக்கு. அந்த மசூதியை ஒரு சரஸ்வதி தேவி கோயில், ஒரு ஹிந்து கோயிலை இடிச்சுட்டு தான் அந்த மசூதி வந்திருக்கு அப்படிங்கிறத ஹிந்துக்கள் சொல்றாங்க. இல்லை அங்கே மசூதி மட்டும் தான் இருந்துச்சுன்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில தான் அங்கே ஒரு தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு கேள்வியை பார்க்குறோம். போத்சாலா கேம்பஸ் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேசில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ட்ராக் ஹாஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் பாதையில் எந்த விதமான ட்ராக் வகை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்கன்னா பேலட்லெஸ் ட்ராக் அப்படிங்கிறத இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கேயும் கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை டு அகமதாபாத் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? ஸோ அந்த ட்ராக் அந்த ஒரு வழித்தடத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ராக்காக தான் இந்த பேலட்லெஸ் ட்ராக் அப்படிங்கிறது இருக்க போது. மும்பை டு அகமதாபாத் மோர் தென் 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த ஒரு புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் முதல்ல எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1962 இருந்து இந்தியாவில் இந்த டிபி கண்ட்ரோல், டிபி எலிமினேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிபியை எலிமினேட் பண்றதுக்கான நம்ம டார்கெட் என்ன வருஷமா வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 வச்சிருக்கோம். ஓகேவா? 2025க்குள்ள நம்ம இந்த டிபியை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவோட டார்கெட்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, Start 2024 a space program recently launched by which organization அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் 2024 விண்வெளி திட்டம் சமீபத்தில் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இஸ்ரோவோட ஒரு ப்ராஜெக்டாக தான் இருக்கு ஸ்டார்ட் 2024 அப்படிங்கிறது. ஸோ இதற்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது ரிலேட்டடாக நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது யாருக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, கல்லூரி மாணவர்கள் யூஜி பிஜிலாம் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமா இருக்கு. அவங்கள இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் 2024 அப்படிங்கிற ப்ரோக்ராமை இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ லாஸ்டா, சேலா டனல் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த மாநிலத்தில் சீலா சுரங்கப்பாதை, சீலா ஆர் சேலா அப்படின்னு கூட சொல்லலாம், சுரங்கப்பாதை அமைந்துள்ளது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேசில் இருக்கு. அருணாச்சல் பிரதேசில் சேலா பாஸ் அப்படிங்கிறது இருக்கும். சேலா பாஸ் பக்கத்தில் இந்த சேலா டனல் அப்படிங்கிறது வந்திருக்கு. சமீபத்தில் பிரதமர் அவர்கள் வந்து இதை திறந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அசாமில் இருக்கக்கூடிய கவுகாத்தியும் அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய தவங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு டனலாக தான் இந்த சேலா டனல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நிறைய காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த ஒரு டனல் இருக்கனால ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலியும் சரி டிஃபென்ஸ் வைஸும் சரி இந்தியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி டனலுக்கு முன்னாடி இருந்த ரோடு அப்படின்னு பார்த்தோம்னா பனி காலகட்டத்திலலாம் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டனல் இருக்கிற மூலயமா இந்தியாவோட டிஃபென்ஸ் அது சார்ந்த இந்த பார்டர் போய் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சேலா டனல் அப்படிங்கிறது சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அருணாச்சல் பிரதேசில் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.